Hallelujah. 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 All are happy? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? Sorry. Amen. Hallelujah. Really, I thank God and praise God once again. God has put me here in front of the children of God in the altar. தேவனுடைய சபைக்கு முன்பாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் இருப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். Really, after a very long time, God given an opportunity for me to stand in flame of fire, and I thank the servant of God. First of all, I thank the Spirit of God who had spoken to the servant of God to give them a message for me today. Praise the Lord. அநேக நாட்களுக்கு பிறகு இந்த அக்கினி ஜுவாலை ஆராதனை சபையிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படி தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காகவும் இந்த செய்தியை கொடுக்கும்படி சொன்ன தேவனுடைய தாசனுக்காகவும் நான் முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இரண்டாவதாக தேவனுடைய ஊழியருக்கு நன்றி சொல்லி நான் சந்தோஷப்படுகிறேன். Hallelujah. If someone have a English Bible, please keep it with you. சரி, வேதத்தை கையில் வச்சுங்க. English Bible. So for Hallelujah. ஆங்கில வேதத்தை கொஞ்சம் கையில் வச்சு அல்லது அந்த வெர்ஷன் எடுத்துங்க. Really, whenever I ask to prepare the Word of God, immediately when I pray and when I ask for the Lord, He gives the Word. But I always ask the Lord to give me the double confirmation. எப்போது நான் தேவனுடைய வார்த்தையை நான் செய்திக்காக நான் ஆயத்தப்பட வேண்டி இருக்கிறதோ அந்த நாட்களில் எல்லாம் நான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரிடத்திலே கேட்பேன். ஆண்டவரே, எந்த வார்த்தையை நான் கொடுக்க வேண்டும் என்று நீர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று மாத்திரமல்ல, நான் 2 முறை அதை உறுதிப்படுத்தும்படி கேட்பது என்னுடைய வழக்கம். So I was preparing the Word of God. ஆகவே என்னுடைய இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் போது and so it had been preparing for the last 2 to 3 days. I was thinking the topic and yesterday morning God had given a topic for me. Amen. கடந்த 2-3 தினங்களாக இதை குறித்து நான் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நேற்று ஒரு வார்த்தையை கொடுத்தார். And I was thinking, really the word which I have to spoke, is this the word? இந்த வார்த்தை தான் கடவுள் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்பதை நான் புரிந்து கொண்டேன். And I just as usual I was just waiting for the confirmation from the Lord. வழக்கம் போல ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கு உறுதிப்படுத்துதலுக்கு நான் காத்திருந்தேன். And till the evening I didn't get the confirmation. நேற்று மாலை வரைக்கும் அந்த உறுதிப்பாடு எனக்கு கிடைக்கவில்லை. But around 8 o'clock, ஏறத்தாழ 8 மணி அளவிலே, when I went to meet someone, spiritual mother, and we were talking about, she was talking about this one, and I said, thank you Lord, you confirmed it. நான் ஒரு ஆவிக்குரிய தாயை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை கடவுள் எனக்கு உறுதிப்படுத்தினார். அந்த வார்த்தைக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். Hallelujah. And when I came to this our church, the first song, it again confirmed that this is the word which you are going to speak, and God confirmed it. First song. முதலாவது நாம் பாடின பாட்டு, அந்த பாட்டு என்ன செய்துனா நான் எடுத்த அந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறாய் இருந்தது. Amen. God is always ready to forgive us. Amen. Hallelujah. That is a stanza which I sing from here. எப்பொழுதுமே கடவுள் நம்மை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். That is the song. In the first song there is a stanza which we have sung today here. அந்த மன்னிக்கிறதை வல்லவர் என்கிற பாடலை நாம் இந்த இடத்துல நாம் பாடினோம். Amen. Can you just repeat that stanza only? And the part first. மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், உன்னினைவாய் இருக்கின்றேன் ஓடிவா என் மகனே, உன்னினைவாய் இருக்கின்றேன் ஓடிவா என் மகனே. Amen. Hallelujah. Hallelujah. So when you come here, when you got a double
double confirmed it, and we exactly know this is what God wants to talk to the children of இங்க God. வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை இருமுறை உறுதிப்படுத்துகிறதாய் அவர் காணப்படுகிறதுனால தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. So children of God, anytime when God speak to you, you just wait for the double confirmation. எப்பொழுதாவது நீங்கள் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசும்படி விரும்புகிற பொழுதெல்லாம் தயவு செய்து இருமுறை உறுதிப்படுத்தப்படும்படி கேளுங்கள். Because maybe Satan can cheat you that this is the word of God, but be careful every time that God has to double confirm it through his word, through his prophecy, through the servant of God. Just wait for it, children of God. ஆண்டவர் நினைத்ததை நாம பேசணும், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நாம பேசணும்ன்ற ஒரு தீர்மானம் வரும்பொழுது பிசாசு வேற ஒரு எண்ணங்களை கொண்டு வந்து அந்த வார்த்தையிலிருந்து நம்மை திசை திருப்புவதில் தயவு செய்து நாம் கவனமாக இருந்து ஆண்டவர் அவர் கொடுக்கிற வார்த்தையை நாம் குறைந்தது இருமுறையாவது அந்த உறுதிப்படுத்தப்படும்படி even in your life when you want to take decision and waiting upon the Lord and you get an answer, don't take immediately, just wait for the double confirmation. உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் கூட எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்பாருங்கள். அந்த வார்த்தை இருமுறை உறுதிப்படுத்தப்படும்படி, தேவனால் உறுதிப்படுத்தப்படும்படி அதை ஜாக்கிரதையுள்ளவர்களாய் கவனமுள்ளவர்களாய் இருங்கள். Even in your calling into the kingdom of God, whatever the calling God is given to you, and if it is your calling, God will confirm through his word again and again, children of God. இந்த ஊழிய பாதையிலையும் நீங்கள் உங்களுடைய அழைப்பை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுதும், ஆண்டவர் தன்னுடைய அழைப்பை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுதும், அந்த ஊழியம் அந்த அழைப்பு உங்களுடையதா இருக்குமானால் நிச்சயமாகவே அந்த அழைப்பிலே கர்த்தர் உங்களை வைத்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Even you can miss the decision, you will not wait, but you should wait upon the calling for the God to confirm again and again. So that is the eternal children of God. கவனி, தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய அழைப்பு என்பது ரொம்ப முக்கியம். அந்த அழைப்பு குறித்து ஜாக்கிரதையுள்ளவர்களாய் எச்சரிப்புள்ளவர்களாய் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So now turn with me what God want to speak to you. தேவன் உங்களுக்கு சொல்லப் போகிற செய்தியை குறித்து நான் சொல்லும் பொழுது கவனமுள்ளவர்களாய் கேளுங்கள். Are you ready? Are you waiting for the word what God want to talk to you? ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Hallelujah. Hallelujah. God specially want to speak today about the gospel of the Matthew 18 chapter 21 verse. இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 21 இலிருந்து 35 வரை. But he especially want to speak about the 21. Amen. Hallelujah. முக்கியமாக அந்த 18ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். Hallelujah. The next verse, yeah. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். Hallelujah. Yes, amen. Can you read anybody in English? Then came Peter to him and said, Lord, how oft shall my brother sin against me, and I forgive him till 7 times? Jesus saith unto him, I say not unto thee until 7 times, but until 70 times 7. Amen. Let us pray. The most loving Father, we come to thy presence through your Son Jesus, the Lord. Thank you for the wonderful day and wonderful time you have given us, Master God. Yes, Master God, on the 24th day of the 10th month of 2021, Lord. Lord, we being your children and your servant, Master God, gathered in this upper house, oh Master God. Before we came here, Lord, your fire is in this place, oh Master God. Yes, Master God, above, Father, your fire came to touch everyone, oh Master God, who came today, Lord.
God, it's going to be a life changing in them, oh Master God. Lord, above Father, it's not your servant is going to speak, it's not the lips and tongues of your servant is going to bring forth the word, O Lord. Spirit of God, you are going to speak through your servant, O Master God. Each and every word, O Master God, you are going to speak to your children, O Lord. Lord, let it enter into the ears of your children and edifies them, O Master. Lord, Lord, bless the servant who is going to translate today, Master God. Put the right word on both the servant and hide us behind your cross, O Master God. Amen. You get reflected, O Master God. Every glory, honor, power belongs to you, Master God. Praise. Nothing of us, O Master God. I thank you, praise you. In Jesus' name I pray. Amen. Amen. Praise the Lord. Amen. Here, Peter always thinks himself he is very brilliant. Amen. இங்கே பார்க்கும் பொழுது பேதுரு எப்பொழுதுமே தான் அதிக புத்திசாலி என்று அவன் நினைக்கிறவன். He just questioned the Lord himself, Lord, because he just want to, maybe I just put an imagination, he just want to have a good name on the Lord, so he said one time, two time and all, he not asked, he want the fullness, so he just asked the Lord whether I have to forgive my brother 7 times. கவனிங்க, இந்த நான் இப்படியா சிந்திச்சேன், பேதுரு தனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நல்ல பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கிற ஒரு மனுஷன். அப்படி கேட்கும் பொழுது இந்த இடத்துல அவர் ஆசீர்வதிக்கப்படும்படி அவர் என்ன கேட்கிறார்னா, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவை மட்டுமோ? அதையும் அவன் சொல்றான், 7 தடவை மட்டுமோ என்று கேட்கிறான். Hallelujah. He thinks that is the always the 7 comes in the Bible as a fullness, and he want to just get the good name from around and surround of his disciples, because other disciples are there. So usually he talk first and get good name from the Lord. So in this case also he was thinking like that. I was thinking, imagined like that. ஆனா பேதுரு கவனிங்க, இந்த இடத்துல அவர் ஏன் கேட்கிறாருன்னு சொன்னா, 7 என்று சொன்னால் பூரணம் என்ற அர்த்தம். வேதத்துல 7 என்று சொன்னால் பூரணம். ஆகவே அந்த எண்ணத்தை மனசுல வச்சிட்டு சீஷர் நடுவுலயே நமக்கு நல்ல பேர் வரணும், ஆண்டவர்கிட்டயும் நமக்கு நல்ல பேர் வரணும்னு அவர் முதலாவது அவர் கேள்வியை கேட்கிறதும் பதில் சொல்றதும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். If you see this 18th chapter, very beautifully written, out of the 35 verses in this 18th chapter, first, second and 21 is a word which is spoken by the others, and all the other word is spoken by the Lord himself. இந்த 18ஆம் அதிகாரத்தில் 35 வசனங்கள் இருக்கிறது. அதுல 1 இருந்து 20 வசனம் பாத்தீங்கன்னா மற்றவர்கள் பேசுகிற காரியங்கள் இருக்கும். ஆனா அந்த 21 இருந்து 35 வசனம் பாத்தீங்கன்னா எல்லாம் பேதுருவை சார்ந்ததாகவே இருக்கிறது. Amen. No. Out of this 35 verse, first word, second word is not from the Lord, and the 21st word is not from the Lord. The remaining 32 verses, our Lord had advising his disciple. ஓகே, இந்த 18ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் தவிர மற்ற எல்லா வசனமும் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கொடுத்த ஆலோசனை. Yes, Jesus is advising his disciple about the whole chapter. இந்த முழு அதிகாரமும் சீஷர்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்ததான ஆலோசனையாகவே இருக்கிறது. So immediately when Peter was asking, Lord, whether I have to forgive my brother 7 times, that Jesus had replied, it's not 7 times, 77 times. 70 times of 7. Amen. Hallelujah. ஆமென். அங்க ஆண்டவரை பார்த்து பேதுரு கேக்குறாரு, ஆண்டவரே, நீங்க இப்படி எல்லாம் ஆலோசனை சொல்லிட்டு இருக்கீங்க, ஓகே, ஆனா நான் என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்யும் போது நான் 7 தடவை மாத்திரமா என்று கேட்கும்போது ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? 7 தடவை மாத்திரம் அல்ல பேதுருவே, 70 தரம் என்று சொல்லுகிறார். So when I went to know what is 7 times of 70 times of 7, I got astonished to see the value. இந்த ஆண்டவர் சொன்ன கணக்கு பாருங்க, 70, அதாவது 70 இன்டு 70 மேல 70 மேல 70, அதாவது 70 to the power of 7 அப்படின்னு பார்க்கும்போது என்னால 70 times of 7. 70 times of 7 னா 7 into 7 into 7 into போட்டீங்கன்னா 70 தடவை போடணும். Amen. அப்படி போட்டு அந்த கணக்கை பார்க்கும் பொழுது நான் ஆச்சரியம் அடைந்தேன். I was astonished.
Because when I calculated, I sat and calculated, and it came 80 lakh crores. Amen. Hallelujah. அப்பா, அதாவது 7 into 7 into 7 ன்னு 70 தடவை போட்டு பெருக்கினா 80 லட்சத்து கோடி வருகிறது என்று சொல்லி கணக்கு வருகிறது என்று சொல்லி சொன்னார். And then I thought God had given this value, and how long? I just with the curiosity I said, Bible had said man can live till 120 years, so I calculated our calculation, and it came only 300 crores second in our life if I put 120 years. கவனிங்க, ஒரு மனுஷன் 120 வருஷம் வாழ்ந்தா அவருடைய ஆயுள் காலமே 300 கோடி 300 கோடி 300 seconds நொடிகள் 300 கோடி நொடிகள் தான். ஆனா அவர் சொன்னது 8 லட்சம் கோடி வாட்டி நம்ம மன்னிக்கலாமா? He said to forgive 8 lakhs crores means every millionth of second, whenever they did some mistake on us, we are living here to forgive somebody. Amen. Hallelujah. இதாவது ஆண்டவர் சொன்ன நோக்கம் என்னன்னா, கணக்கின்படி இருந்தாலும் சரி, ஆனா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியிலையும் அந்த நொடியிலையும் சார்ந்த நிறைய மக்கள் நமக்கு தப்பு செய்யும் போது அவங்கள மன்னிச்சு ஆகணும், மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றார். Hallelujah. Amen. Even in the Lord's prayer in the chapter Gospel Matthew 6:12, when he said how to pray to the disciple, when they asked to him, he was saying, he was enforcing there is a forgiveness, amen, for the trespassers. இங்க சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி மன்னிக்கணும், எப்படி மன்னிச்சு வாழணும் அப்படிங்கிற சட்ட திட்டங்களை ஆண்டவர் தெளிவாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். Because when he taught to the disciple about how to pray to the Father, there he saying, we are forgiving our trespassers the same way you forgive us. Amen. Hallelujah. அங்கே பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் சீஷர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும்போது, அந்த இடத்திலேயும் எங்கள் தப்பிதங்களை மன்னியும், நாங்கள் மற்றவருடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய தப்பிதங்களையும் மன்னியும் ஆண்டவரே என்ற அந்த பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். Hallelujah. Amen. Jesus want that time also now to the mankind that everyone should forgive others. Amen. Hallelujah. இந்த மனித குலத்துக்கு ஆண்டவர் சொன்னதான சட்டம் என்னன்னா, ஒவ்வொரு இமைப்பொழுதும் மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Why you know? Because ஏனென்றால் that is the nature of the God. Amen. Hallelujah. இதுதான் தேவனுடைய இயல்பு. That is the forgiveness is the quality of the God. இதுதான் தெய்வத்தினுடைய தரமாய் இருக்கிறது, குணமாய் இருக்கிறது. And the forgiveness is nothing but the heart of the Father. Amen. Hallelujah. இந்த மன்னிக்கிற சுபாவம் தான் பிதாவுடைய இதயமாகவே இருக்கிறது. So it is the nature of the God, it is the quality of the God, and this is the heart of the God, children of God. இது தேவனுடைய சுபாவமாய் இருக்கிறது, தேவனுடைய பண்புகளாய் இருக்கிறது, தேவனுடைய குணங்களாய் இருக்கிறது. Hallelujah. So when somebody knows the nature, the quality and the heart of the God, they know what is forgiveness, and they forgive their brothers how many times they did sin against them, children of God. கவனிங்க, ஆண்டவருடைய பண்புகளையும் இயல்புகளையும் குணங்களையும் யார் கற்றுக்கொள்கிறார்களோ, தெரிந்து கொள்கிறாரோ, அறிந்து கொள்கிறாரோ, கண்டிப்பா அவர்கள் மற்றவர்களை மன்னித்துக் கொண்டே இருப்பார்கள். One more thing I can say with the boldly, that when God had forgiven us, only we have right when our brother does something to us, it is not forgiveness to forget the things. We don't have the authority to forgive, we have authority to forget because God forgiven them, children of God. But நான் மிகவும் தைரியமா உங்களுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாம மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, மன்னிக்கிறது தேவன். மன்னிக்கிறது யாரு? தேவன். ஆனால் அதை மறக்க வேண்டும் என்று நான் உறுதியாக பேசுகிறேன். Hallelujah. Amen. We have the authority only to forget because God, the nature of God is to forgive the people. The nature of when somebody does something, God has a nature to forgive. But when we forget, it gets completed, children of God. Praise the Lord. Hallelujah. ஒரு மனுஷன் நமக்கு விரோதமா பாவம் செய்யும்போது, குற்றம் செய்யும்போது, தேவன் அந்த குற்றங்களை ஆண்டவர் நிச்சயமாக
நிச்சயமாகவே மன்னிக்கிறதற்கு அவர் அதிகாரமுள்ளவராய் இருக்கிறார். எப்படி என்றால் நாம் அந்த காரியங்களை மறக்கும் பொழுதுதான், நாம் மறக்கவும் தேவன் மன்னிக்கவும் செய்யும் பொழுது அந்த சர்க்கியூட் பூரணமாகிறது. Hallelujah. So God, I believe that the Spirit of God making you to understand, children of God. பரிசுத்த ஆவியானவர் இதை உங்களுக்கு புரிந்து கொள்ள செய்வார். Hallelujah. So the biblical forgiveness says that when the Lord is ready to forgive, we cannot stop it, children of God. தேவன் மன்னிப்பை அருளுகிறதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கும்போது நாம் அதை தடை செய்ய முடியாது. When we remember the sin what the others or our brothers or the sisters are doing to us, when we remember their sin, our relationship gets strained with them. கவனிங்க, மற்றவர்களோ உறவினர்களோ கூட பிறந்தவர்களோ சகோதரர்களோ நமக்கு விரோதமாக குற்றம் செய்யும் பொழுது நாம் மறக்காவிட்டால் அந்த இடத்துல நம்முடைய உறவுகள் முறிக்கப்படுகிறது, நிறுத்தப்படுகிறது. But we being the children of God, we all believe that we are controlled by the Spirit of God. தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் தேவனுடைய ஆவியானவரால் நாம் கட்டுப்படுத்தப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So when we are controlled by the Spirit of God, the flesh wants not to forget and forgive the things, but when we are controlled by the Spirit of God, the Spirit want to forgive and forget the things which was happened to us. கவனிங்க, நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படாமல் இருப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய மாம்சம் மற்றவருடைய குற்றங்களை மன்னிப்பதற்கு அது தடையாய் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் யார் நடத்தப்படுகிறார்களோ கண்டிப்பாக மற்றவரோடு கூட மனம் பொருந்தவும் மன்னிக்கவும் மறக்கவும் அது கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரம் முடியும். Hallelujah. Amen. One more truth also I can say today boldly from this altar. இந்த பீடத்திலிருந்து நான் மிகவும் உறுதியாக அல்லது தைரியமாக சொல்லக்கூடிய காரியம் என்ன? When a sister or a brother means you are my spiritual sister, you are my spiritual brother, it's not only the blood relation. I'm telling you are my sister spiritually, brother. When you are doing a thing against me, I believe strongly, I have a revelation strongly, it is not you doing against me. The Satan took an advantage through you to do against me. கவனிங்க, நீங்களும் நானும் சரீரத்துக்குரிய உறவாக சகோதரனாக சகோதரியாக இருந்தாலும் அல்லது சகோதரியாக இல்லை, ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல நீங்களும் நானும் சகோதரனா சகோதரியா இருக்க பட்சத்துல ஒரு பிரச்சனை அல்லது ஒரு குற்றம் நீங்க எனக்கு விரோதமா செய்யும் பொழுது நீங்கள் அல்ல, சரியா கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் அல்ல, உங்களை சாத்தான் அந்த இடத்துல உங்கள் மூலமாக சாத்தான் அந்த காரியத்தை செய்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். It is not you only, it is not your heart, because you are being of God. Amen. Hallelujah. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். You are a vessel of God. நீங்கள் தேவனுடைய பாத்திரமாய் இருக்கிறீர்கள். You are filled by the Spirit of God. நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். You are sealed by the Spirit of God. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் You are anointed by the Spirit of God. நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்கள். You are called for the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். But you are not going to do anything against me. The Satan want to do the things against me. நீங்கள் எனக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த காரியத்தை செய்கிறவன் பிசாசு மாத்திரம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Because the flesh want to do against the sin against others, but the Spirit want to control the children of God. மாம்சம் எப்பொழுதுமே வெறுக்க செய்யும், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை மறக்க செய்வார், மன்னிக்க செய்வார். It may be a heathen, it may be a believer, it may be a pastor, it may be anyone who are doing against sin, against the things against you. You just condemn the satanic things inside them, not them. Hallelujah. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யாராவது குறை சொல்வாரானால், குற்றம் சொல்வாரானால், தயவு செய்து நீங்கள் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? அதை என்ன செய்யணும்னா, நீங்க அவர்களை விரோதிச்சிடாதீங்க, குற்றம் பண்ணுகிறவர்களை விரோதிச்சிடக்கூடாது. அந்த குற்றம் செய்ய வைக்கிற பிசாசை கடிந்து கொள்ளுங்கள். You took the authority inside you and take the power of the Holy Spirit and rebuke the satanic power which is working in them to do things against you,
children of God. உங்களுக்குள்ள இருந்த அந்த அதிகாரத்தை எடுத்து அவர்களுக்கு விரோதமாய் எழும்பாமல் அவர் பின்னே கிரியை செய்கிற அசுத்த ஆவிக்கு விரோதமாய் எழும்பி நீங்கள் கட்டளையிடுங்கள். Hallelujah. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. Really, children of God. Some of the things God is speaking now. Amen. Hallelujah. நிச்சயமாகவே பரிசுத்த ஆவி நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்று And விசுவாசிக்கிறேன். even it is very new to me. Amen. Hallelujah. It is not the things which I prepared. Amen. Hallelujah. இது நான் கொண்டு வந்த அந்த செய்தியா இருந்தாலும் இதை நான் செய்யவில்லை, இதை நான் உருவாக்கவில்லை, அல்லது இந்த காரியம் எனக்கு இல்ல, ஆனா கர்த்தர் கொடுத்ததால இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. So children of God, when somebody had sinned against you, or somebody means anything, angry also sin. Amen. Hallelujah. When somebody did sin against you, you just ask the help from the Spirit of God, who is controlling and ruling us, to give the heart to forget the things of them and just pray and amen, hallelujah, and you intercede for them to the Lord to forgive them, children of God. Hallelujah. மற்றவர்கள் உங்களுக்கு யாரா இருந்தாலும் அவர்கள் உங்களை குற்றப்படுத்தும் பொழுது தயவு செய்து நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, பரலோக பிதாவே இந்த காரியங்களை அவர்கள் செய்கிற இந்த குற்றத்தை மன்னிங்க ஆண்டவரே, இதை அவர்கள் ஆண்டவரே இந்த குற்றத்தை ஆண்டவரே நான் குற்றப்படுத்தினாமே இந்த குற்றத்தில் நான் வெளியே வரும்படி என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, மன்னிக்கிற சுபாவத்தை மறக்கிற சுபாவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதை ஜெபித்து கேட்க வேண்டும். Because it is not our character to do the things, but it is not the thing first we are doing, it is already done for us through the Lord. Amen. Hallelujah. Hallelujah. எப்பொழுதுமே இந்த குறைகள் எல்லாமே பிசாசினால் வருகிறது, ஆனால் இதை ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையிலே மன்னித்திருக்கிறார். Because what we did against the others, God He did, and He forgiven the things what we did. When we had been forgiven by the Lord, we have to what we received, we have to do for other children of God. கவனிங்க, நாம பாவம் செய்திருக்கிறோம், குற்றம் செய்திருக்கிறோம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பாவங்களையும் குற்றங்களையும் ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு மன்னித்தது போல நாம் மற்றவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். We had been forgiven from all the bitterness and hatredness. Turn with me, Ephesians chapter 4, 31-32, children of God. எபேசியர் 4 அதிகாரம் 31 வசனம் 32 வசனம் வாசிங்க. எபேசியர் 4:31-32 வாசிக்கிறேன். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. So you already received. Amen. Hallelujah. ஏற்கனவே தேவனால் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மன்னிப்பு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So what we receive freely, we have to do it not forcefully but freely only. இலவசமாக தேவன் நம்முடைய குற்றங்களை மன்னித்திருக்க நாமும் மற்றவர்களை பலவந்தமாய் அல்ல, இலவசமாய் நாம் மன்னிக்க கடமை. Because God did it already to every one of His children, our children of God. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஏற்கனவே ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். Amen. ஆமென். You believe in it? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்க. Amen. If you believe in it that God did it for me, He had forgiven all my angerness, He had forgiven all my bitterness, He had forgiven all my iniquities, He had forgiven all my transgression, then you will do it for other children of God. ஆண்டவர் என்னுடைய கோபத்தையும் என்னுடைய கசப்பையும் என்னுடைய விரோதத்தையும் என்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் ஆண்டவர் எனக்கு மன்னித்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படி விசுவாசித்தால் தேவன் நிச்சயமாக நீங்களும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். Hallelujah. Amen. Because the heart of God, when everyone knows the real heart of the God, the heart of the Father, amen, we will obey His commandment, children of God. ஆண்டவருடைய இதயத்தில் இருக்கிறது என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும், நாம அவர் கொடுக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறது தான். The heart
and the quality and the nature of the God, the Father, is to forgive us, children of God, and to take us back to His kingdom. Amen. Hallelujah. தேவனுடைய இயல்புகளும் குணங்களும் அவருடைய இதயமும் என்னன்னா நம்மை மன்னித்து நம்மை அவரோடு கூட எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். Turn with me Jeremiah 31:34. எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Somebody take Hebrew 8:12. எரேமியா 1:34. எரேமியா 31:34. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களின் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். Hallelujah. He said, I never remember. நான் ஒரு நாளும் அதை நான் நினைக்க மாட்டேன். He never remember. Oh my goodness. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காலம் நான் அதை நினைப்பது இல்லை என்று சொல்லுகிறார். Hebrew 8:12. 8:12. அது எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. It is not me. It is not my Bible. It is everyone Bible is saying, by the grace, I never remember. I forget and forgiven them through the grace, and I never remember it. It is not my Lord is saying, it is our Father is saying, children of God. இது நான் சொல்லல, நான் வச்சிருக்கிற பைபிள் மாத்திரம் சொல்லல. எல்லார் கையில இருக்கிற பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கிருபையாய் நான் உங்களுடைய அநியாயங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று நம்முடைய பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். Hallelujah. Amen. Because unless otherwise, if we can, why he can able to say that? Our Lord is able to say the children of God. ஏன் இந்த ஆண்டவர் இதை சொல்ல முடியும் என்றால், because he did it on the cross of Calvary, children of God. அவர் கல்வாரியிலே சிலுவையிலே இந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார். Without saying, cannot say that I did it for you. After he did it, he said to you that I not remember your sin, children of God. அவர் சொல்லவில்லை என்றால் கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் சொன்னதினாலே அவர் நம்முடைய பாவங்களை கிருபையாய் மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Your sins are remembered no more. உங்களுடைய அக்கிரமங்கள் உங்களுடைய பாவங்கள் இனி ஒரு காலம் நினைக்கப்படுவது இல்லை. I paid it in full. எல்லாவற்றிற்கும் நான் விலைக்கிரயம் கொடுத்து விட்டேன். I had given myself on the cross of Calvary. என்னுடைய பாவங்களை கர்த்தர் சிலுவையிலே மன்னித்திருக்கிறார். So every sin of yours I had forgiven. So when you know the heart of the Lord, that the forgiveness, you being the children of God, and you will be ready to forgive other children of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலே உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிற சுபாவம் உடையவராய் இருக்கிறபடினாலும் நாம் மற்றவர்களை இலவசமாய் மன்னித்தே ஆக வேண்டும். Hallelujah. Amen. Every time God brings to his disciple a small story like a parable to make them to understand how the kingdom of God. Amen. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சீஷர்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும்படி சின்ன சின்ன கதையோ சின்ன சின்ன ஓமானங்களை வச்சோ அவங்கள்ட்ட பேசி அவர் அதை புரிந்து கொள்ள வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. So children of God, the thing is, when we understand the parables, what he is talking to the disciple, and it has been written not only for them. If it is for them, it might not written. It is for us today. சீஷர்களுக்கு அன்றைக்கு ஆண்டவர் சொன்னதான ஓமானமோ அந்த சம்பவங்கள் எல்லாம் என்னன்னா சீஷர்களுக்கு மாத்திரம் அல்ல, அது எழுதப்பட்டிருக்கிறது யாருக்குன்னா நமக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. I can say it is not for the disciple which is written, because they were with the Lord. They experienced it.
Why the Spirit want to, the Holy Spirit, God want to return it? Because it is already done and we have to do it. இது சீஷர்களுக்காக எழுதப்பட்டதை நினைத்துக் கொள்ள வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் ஏன் இவ்வளவு காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் அதை அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், கடைபிடிக்கணும். Those who are hunger for this truth, God will surely reveal the mystery of the kingdom of God, children of God. நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தியே தீருவார். If you are hunger for His truth, நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்வது மாத்திரமே. Amen. Hunger means if you are really want the word to fulfill that hunger, if you have in your heart, God will reveal the mysteries, children of God. நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த தாகமும் ஏக்கமும் இருக்கும் பட்சத்துல தான் இந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Matthew 39, what it says? அங்கே மத்தேயு 13:9 என்ன சொல்லுகிறது? 13:9 கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். Amen. Hallelujah. If you have a ear, if you have a hungerness, the God who revealed himself to the Abraham, Isaac and David and Elijah, he will ready to reveal the things to you, children of God. கவனிங்க, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, எலியாவுக்கு, எலிசாவுக்கு வெளிப்படுத்தின அதே தேவன் நீங்க உங்களுக்கு காது இருந்ததுன்னா, அப்படினா நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே ரகசியங்களை வெளிப்படுத்துவார். When you will understand, when you have the thirst and hunger, for sure you will understand, children of God. உங்களுக்கு அந்த பசியும் தாகமும் ஏக்கமும் இருக்க பட்சத்துல மாத்திரமே தேவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So the remaining part after that, God is telling about the same chapter, Matthew 18, we are not going to read. We know the things what had happened after 21. He was telling a parable for the unmerciful. Amen, hallelujah. Amen, hallelujah. Unmerciful and an unmerciful and he is not a good servant. To them, God is speaking that he is ready to forgive a person who had took a lot of money, but the servant, the unmerciful servant, is not ready to forgive the things, children of God. கவனிங்க, ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, ஒரு எஜமான் பணம் கொடுக்கறான், அவனால திரும்பி செலுத்த முடியல, ஆனா அதை அவன் மன்னிக்கிறான். ஆனா இவன் அவனுக்கு மற்றவனுக்கு இவன் கடன் கொடுத்திருக்கிறான், அவன் கடன் கொடுத்த வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல. ஆனா அவனை இவன் என்ன செய்யறான்? ஃபோர்ஸ் பண்றான், பலவந்தம் பண்றான், நீ கொடுத்துதான் ஆகணும், மன்னிக்க மாட்டேன்றான். இந்த சம்பவத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். So children of God, then we know from this story, God has already forgiven our sins till the cross. Amen, hallelujah. நம்முடைய பாவங்களும் சாபங்களும் சிலுவையிலே வராத வரைக்கும், அதாவது நாம் சிலுவை அண்டை வராத வரைக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது இல்லை. Amen, hallelujah. Once God had forgiven it, and He is teaching to us to forgive the other children of God. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி தருகிறார் என்றால், அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறதுனாலே மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கும்படி நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. In Romans 3:23, what it says? ரோமருக்கு எழுதின நிருபம் 3:23 சொல்லுகிறது. ரோமர் 3:23 வாசிக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. Amen. So everybody did sin, but God had forgiven us to us, children of God. எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான், ஆனா எல்லாரையும் தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். In Isaiah 53:5 he says, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53:5 சொல்லுகிறது. He did everything on the cross. He paid in full. He blotted our sin, children of God. நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை சிலுவையில் அவர் சுமந்து அதற்கான கிரயத்தையும் அவர் முழுவதுமாய் செலுத்தி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And for John 1:9 is saying, God is ready to forgive us, children of God. சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதிமானாய் இருக்கிறார். And Isaiah is the prophet Isaiah is returning in 43:5. He said, our Lord had blotted out all our sins. 43:5 ஏசாயா சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? நிராகரித்திருக்கிறார். So
So, children of God, the thing which today God wants to speak to you is, if God is able and forgiven all our sin, we have to forgive the other children of God. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பேசுகிற காரியம் என்னவென்றால், நான் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறதுனாலே நீங்களும் மற்றவருடைய குறைகளையும் பாவங்களையும் மன்னிக்க வேண்டும். What God had did for us, we have to do for the other children of God. எதை தேவன் நமக்காக செய்தாரோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்தாக வேண்டும். God had did a big thing for us which cannot be compared on the cross of Calvary. If we can do such a big thing which cannot be compared and given us salvation, what we are doing is nothing, children of God. ஆண்டவர் சிலுவையிலே செய்த அந்த காரியம் எந்த ஒரு பெரிய காரியத்தோடு இணையாகவே முடியாது. அவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் இயேசு நமக்காக செய்திருக்கிறதுனாலே நாமும் மற்றவர்கள் நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்திருந்தாலும் நாம் ஆண்டவர் மன்னித்தது போல நாம் மன்னிக்க வேண்டும். Every day God want to, every day, every second, every millionth of second, God want to forgive us, children. Only thing we have to ask for the forgiveness, children of God. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு மணித்துளியிலும் ஒவ்வொரு நொடித்துளியிலும் ஆண்டவர் நம்மை மன்னித்துக் கொண்டிருக்கிறதுனாலே நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமானால் நிச்சயமாகவே அவர் மன்னிக்கிறவராய். The thing is, when you don't ask, and that's anytime God doesn't punish you, children of God. He is a forgiving God. The Satan in John 10:10 says that the thief comes to steal and kill you. Amen. Hallelujah. But not the God. Whenever you go to the God and pray for the forgiveness, He is ready to forgive you, children of God. யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லுகிறது போல பிசாசு கொல்ல வருகிறான், திருட வருகிறான். ஆகவே அவன் நம்மை மன்னிக்க விட மாட்டான். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிதாவே தேவனிடத்தில் மனதாப்படிட்டு, ஆண்டவரே எனக்கு மன்னிப்பதற்கு மறப்பதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கெஞ்ச வேண்டும். Hallelujah. You are sealed by the Holy Spirit as His children of God. நாம் பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். When you go away from the God, you are giving a small gate for the Satan to come and do the things for you. No, it's not the Lord is doing for the things for you, children of God. தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் விலகும் பொழுது அந்த விலகிற அந்த கொஞ்ச கேப்ல சாத்தான் உள்ளே நுழைந்து அந்த காரியத்தை செய்யும்படி செய்து விடுகிறார். That is why every time the servant is saying, don't go away from the presence of God. Don't go distant from the word of God. Be always with the spirit-filled church, so you won't be affected, because it is not the Lord is punishing. It is not the Lord is taking revenge. His heart is not like that. His nature is not like that. His quality is not like that. The Satan is coming and doing the thing bad for you, children of God. கவனி, எப்பொழுதுமே தேவன் நம்மை அழிக்கிறவர் அல்ல, தண்டிக்கிறவரும் அல்ல. ஆனால் பிசாசுதான் நாம் இடம் கொடுக்கும் பொழுது அவன் உள்ளே வந்து நம்மை அந்த பாவத்துக்குள்ளாக்குகிறான். ஆனால் ஆண்டவருடைய சுபாவம் மன்னிக்கிற சுபாவம், நம்மை ஆண்டவர் மறக்கிற சுபாவம் தெய்வத்தினுடைய சுபாவம். ஆகவே நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக கூடாது, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலக கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். When you accept Him as a personal Savior, and when you baptize on the pool of of water, and you know that you had been sealed and you became the children of God, and God will protect you always. So that is why we are enforcing that every time take the baptism, children of God. கவனியே, நாம் ஞானஸ்நானத்தின் பொழுது தண்ணீரை முழுகி நாம எடுக்கிறோம். ஆகவே அந்த தண்ணீரை முழுகி நாம எடுக்கிற நம்மை தேவன் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார், பாதுகாக்கிறார். நம்முடைய காரியங்களை அவர் எல்லா செய்த பாவத்தையும் மறந்து விடுகிறார். ஆகவே நாம் அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். Satan once you are baptized, once you are sealed by the Spirit of God, Satan didn't have any rights to touch you, children of God. நாம் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறபடினாலும், பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதுனாலே பிசாசுக்கு எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு விசுவாசி மேலே கிடையாது. When the Satan came to the God's presence on the Job, his knees were shaking. Amen. Hallelujah. பிசாசு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது அவருடைய முழங்கால்கள் தள்ளாடுகிறது, ஒன்றோடு ஒன்று
மோதிக்கொள்ளுகிறது. When you take the baptism and you become sealed as his child, you become an apple of his eye, children of God. And how dare he can even touch your eyes, children of God? He cannot able to see you, then how he can touch the apple of the eye of the God, children of God. கவனியுங்கள், நாம் பரிசுத்தாவினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தண்ணீரினால் ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது, பரிசுத்தாவியால் நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது, எப்படி நாம் கடவுளுடைய கண்ணில் இருக்கிற இமைக்குள் இருக்கிற கண் விழியாய் நாம் இருக்கிற நம்மை கண்மணியாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆக அந்த கண் விழியாய் கண்ணுக்குள்ள இருக்கிற மணியாய் இருக்கிற நம்மை எப்படி விசாரித்து வர முடியும்? எப்படி தைரியமா நம்மளை அவன் தொட்டு பிரச்சனையை கொடுக்க முடியும்? Because he trembles. Because in Job it was very clearly written, he came before the Lord and he trembles before the Lord to stand itself. Then how dare he can able to take the finger to touch the eye of the Lord? Amen, hallelujah. யோபு பற்களினாலே அவன் சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சூழ்நிலை அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய கண்ணிலே நான் கண்ணின் மணியாய் இருக்கிறேன், என்னை தொட முடியாது. Amen, hallelujah. So children of today, you always think, I have a place, I have an hiding place. He is an hiding place for you, children of God. Not anywhere, children of God. Our God is a hiding place for us. Amen, hallelujah. நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Amen. நமக்கு இந்த உலகத்துல வேறு எந்த ஒரு அடைக்கலமும் கிடையாது. நாம் மன்னிக்கும் பொழுது மாத்திரமே அந்த அடைக்கலத்துக்கு நாம் பங்காளியாய் மாற முடியும். Hallelujah. ஆமென். See, today, if somebody say, I can come to your house, I take the revenge, you just forgive them and tell them, I have an hiding place where you cannot do anything to me. Amen. யார் வந்து என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து உன்னை பழி வாங்கிடுவேன், உன்னை தூக்கிடுவேன், உன்னை குத்திடுவேன், உன்னை மிரட்டுவேன், எது சொன்னாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Amen. We don't have like angels and others to protect us. We have the hiding place of our God to protect us, children of God. கவனிங்க, நம்முடைய தேவன் நம்மை காத்துக் கொள்வதற்கு நமக்காக தேவதூதர்களையும் கொடுத்திருக்கிறார். அதே போல ஆண்டவர் அதை தாண்டி தேவனே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். So children of God, today God is saying, the forgiveness is not a 7 time. It's 70 of 7 times, which we cannot able to compromise. We are born in this earth to forgive others, children of God. கவனிங்க, நம்ம 7 தடவை மாத்திரம் மன்னிச்சுட்டு உட்கார்ந்துக்கலாம் நினைக்காதீங்க. அந்த 7 தடவைங்கிறது கணக்கு அப்படி கிடையாது. ஆனா நாம வாழ்க்கை முழுவதும் எண்ணில் அடங்காத தடவை எத்தனை முறை பாவம் செய்தாலும் எத்தனை முறை குற்றம் செஞ்சாலும் அவங்க மன்னிச்சே ஆக வேண்டும். கணக்கில் இல்லாது. When we receive the free gift of salvation and accept him in ourselves, the character, பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய குணங்களையும் ஆண்டவருடைய பண்புகளையும் ஆண்டவருடைய அந்த சுபாவத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். we are of his. We don't belong to us. We are of his. நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கே சொந்தமானவர்கள். Hallelujah. Hallelujah. We are of his. So we have to do what he has for us. அவர் நமக்காக என்ன செய்தாரோ அதை நாம் செய்தே ஆக வேண்டும். Hallelujah. Amen. So we should develop a gratitude within us to forgive our brothers and sisters. நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னிக்கிறதற்கு அந்த நன்றி உணர்வை நாம் அந்த நன்றி உணர்வை உண்டாக்கும்படி நாம் பழக வேண்டும். Because we are given the grace to forgive the others, and we say, Lord, we forget the things what my brother and sister did. You forgive them. That is the prayer for us. God, pour the grace upon them to forgive them, and so that their sin will be forgiven, and we will be happy, and they know that we are of the God. Amen. Hallelujah. Praise the Lord. நமக்கு விரோதமா யார் குறை சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் பிரச்சனை கொடுத்தாலும் நாம் என்ன செய்யணும்னா பிதாவாகி தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே இந்த பிரச்சனை நீங்க பாத்துங்க, நீங்க அவங்களுக்கு மன்னிங்க, நீங்க இலவசமா எனக்கு மன்னிச்சது போல நானும் அவங்களை மன்னிக்கிறேன், மன்னிக்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்க, மறக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். So we have to intercede, children of God, to the others. Someone somewhere, somebody had shed the tears for us somewhere.
That is why we are sitting today on the October 24th at 8:05 a.m. to worshiping and glorifying the Lord. So you have to do it. Somebody did for us and you have to do for the other children of God. கவனிங்க, நாம இந்த 24வது நாளிலே இன்றைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா, நாம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா வந்திருக்கிறோம்னு சொன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, யாரோ ஒருத்தர் நமக்காக ஏற்கனவே ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. எப்படி ஆண்டவரே இந்த சகோதரி இந்த சகோதரனுடைய குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, குற்றங்களை மன்னிங்க, அவங்க பிள்ளைய மாத்துங்கன்னு அவங்க மனகாலில் இருந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அதே போல நாமும் மற்றவர்களுக்காக ஆண்டவரே அவருடைய பாவங்களை மன்னிங்க, விசேஷமா எனக்கு குற்றம் பண்ணுகிறவர்களை குறை பண்ணுகிறவர்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு நீங்க கண்டிப்பா அந்த ஜெபத்தை செய்தே ஆக வேண்டும். It is your lifelong, amen. How many times you can do, you do it, and every prayers you just do it, forgive them. God will bless everyone, amen. கவனிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் எத்தனை முறை யாரு எவ்வளவு துரோகம் பண்ணாலும் நீங்க மன்னிங்க, மன்னிச்சுட்டே இருங்க, மறந்துருங்க. ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, தேவன் மன்னிக்கிறதுக்கு தயவுறுத்தவர், நீங்க மறக்கிறதுக்கு ஜெபம் பண்ணணும். Hallelujah. ஆனா மன்னிச்சிருவோம், மறக்க மாட்டோம். நேரம் வரும்போது சொல்லி காட்டிடுவோம். அதனால அதையும் மன்னிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, மறக்கிறதுக்கு சேர்த்து ஜெபம் பண்ணி நல்லவங்களா மாறுமோ. God bless everybody. Keep praying for my health and family and ministry. Amen. Thank you. செய்தி கொடுத்த ரெவரண்ட் பீட்டர் ஐயாவுக்காகவும் அவருடைய மனைவி மகனுக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.